ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ இந்த கிளாஸில் நம்ம பார்க்குறது வந்து ஆம்பியர்ஸ் சர்க்யூட்டல் லா. ஸோ லாஸ்ட் கிளாஸ் நம்ம வந்து பயோட் சாவர்ட் லா பார்த்தோம், அதோட அப்ளிகேஷன்ஸ் 1 and 2 பார்த்தோம். இன்றைக்கி ஆம்பியர்ஸ் சர்க்யூட்டல் லா பார்க்க போகிறோம். தென் அதில் ஒரு 2 அப்ளிகேஷன், அது இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? ஆம்பியர்ஸ் சர்க்யூட்டல் லா அப்படின்னா என்ன? So this is actually from the Biot-Savart law. He has derived this from the Biot-Savart law. அதாவது ஒரு infinitely long wire இருக்கு, ஒரு straight wire, very long wire, it carries current I. அப்போ இங்கேருந்து நம்ம வந்து ஒரு a மீட்டர்ஸ் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டுக்கு நம்ம போகிறோம். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளவு இருக்கும் அப்படின்ட்டு நம்ம பயோட்-சாவர்ட் லால படிச்சிருக்கோம். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு as infinitely long straight current carrying conductor is given by this result. Magnetic field at a point A, at a distance A from the wire, mu naught I by 2 pi A. ஓகே, ஃபைன். இப்போ ஒரு பாயிண்ட் இங்கே இருக்கு. ஸோ இதுவும் A மீட்டர் தூரத்தில் தான் இருக்கு. இந்த பாயிண்டில் என்ன மேக்னெட்டிக் ஃபீல்டு வரும்? கண்டிப்பாக அதே தான் வரும். அது மாதிரி இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, A மீட்டர்ஸ் தூரம், அதே தான் வரும். அப்போ ஒரு சர்க்கிள் ஒன்று நம்ம போடுறேன். இது இந்த ஒயர் போய்கிட்டு இருக்கிறது இப்படி ஸ்ட்ரைட்டாக வெர்டிக்கலி அப்வர்ட்ஸ் போயிட்டுருக்கு. சர்க்கிள் வந்து இந்த பிளேனில் போட்டிருக்கேன். இந்த சர்க்கிளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டுமே இந்த A மீட்டர்ஸ் தூரத்தில் தான் இருக்குது. அப்போ இந்த ஒவ்வொரு பாயிண்ட்லையுமே மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன வரும்? mu naught I by 2 pi A அப்படின்னு வரும். சரிதானே? ஸோ இந்த சர்க்கிளுடைய சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து 2 pi A, அதுதான் இங்கே இருக்கு. இதை கொஞ்சம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சரியா? இந்த மாதிரி வருது, b into 2 pi A. 2 pi Aங்கிறது the length of this, நம்ம இந்த போட்டிருக்கோமே இந்த சர்க்கிளுடைய லெங்க்த்து 2 pi A. So B into L equal to mu naught into I அப்படின்னு கிடைக்குது. பயோட்-சாவர்ட் லாலேருந்து தான் இந்த ஸ்டெப் நமக்கு வருது. ஆம்பியர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு சர்க்குலர் லூப் இருக்கு, அந்த ரிங், இந்த ரிங் வந்து ஆம்பியரியன் லூப் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதில் இப்போ ஒரு ஒயரில் கரண்ட் ஐ அந்த சென்டர் வழியாக போயிட்டு இருக்கு. நம்ம இந்த ரிசல்ட் வருது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ வாட் ஆம்பியர் சேஸ், இப்படி ஒரே ஒரு ஒயரில் கரண்ட் ஐ போகணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. இப்படி ஒரு கரண்ட்டு கொஞ்சம் தள்ளி I1, இங்கே ஒரு கரண்ட்டு I2, இப்படி ஒரு கரண்ட்டு I3, வெளியில் ஒரு கரண்ட்டு I4, இப்படி போயிட்டு இருந்தால், இந்த மாதிரி போயிட்டு இருந்தால் நம்ம டோட்டல் கரண்ட் என்க்ளோஸ்ட் பை த ஆம்பியரியன் லூப் அப்படிங்கிறத பார்க்கணும். வாட் we have to see is the total net current enclosed by the amperian loop, அது எவ்வளவுன்னு பார்க்கணும். அதுக்கு பேர் என்ன? I0. I0 is the total current enclosed by this loop. அது எவ்வளவு அப்படின்னா I1 இருக்கு, I2 இருக்கு, I3 downwards opposite direction minus I3, I4 வராது பிகாஸ் அது லூப்புக்குள்ளே இல்லை, வெளியில் இருக்கு. ஸோ இந்த கான்செப்ட் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னா காஸ் லால பார்த்துருக்கோம். ஸோ நம்ம என்ன சொல்லுவோம்? காஸ் லா அப்படிங்கிறப்ப எலக்ட்ரிக் சார்ஜில் திஸ் இஸ் காசியன் சர்ஃபேஸ். இது ஒரு 3 டைமென்ஷன். இது ஒரு ரிங், ரப்பர் பேண்ட், இது 2 டைமென்ஷன். இது உள்ள சார்ஜஸ் இருக்கும். Q1 இருக்கு, Q2 இருக்கு, மைனஸ் Q3 இருக்கு, வெளியில் Q4 இருக்கு. அப்போ நெட் சார்ஜ் என்க்ளோஸ்ட் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? த நெட் சார்ஜ் என்க்ளோஸ்ட் இஸ் Q1 plus Q2 minus Q3. Charge outside the Gaussian surface will not be accounted. அதே மாதிரி தான் யூனிஃபிகேஷன் தியரி. ஸோ I1 plus I2 minus I3 அப்படிங்கிறது தான் டோட்டல் கரண்ட்.
இப்போ இந்த ஸ்டெப் BL is equal to mu naught I naught வந்தது இல்லை, அது மாதிரி நீங்கள் என்ன சொல்லலாம், B into the length of the ring is equal to mu naught into I naught அப்படின்னு சொல்லலாம். இந்த I நாட்ங்கிறது என்னன்னா the total current, the net current enclosed by the Amperian loop. இது வரைக்கும் எழுதிக்கங்க. Ampere circuital law, B is equal to mu naught I by 2 pi A, that is actually Biot-Savart law, and then 2 pi A அந்த பக்கம் கொண்டு போயிட்டு B into L is equal to mu naught I அந்த மாதிரி எழுதுகிறோம், அதுதான் Ampere circuital law. ஸோ இதில் அடுத்தடுத்த ஸ்டெப் நம்ம போகணும். ஆக்சுவலாக அதை சும்மா அப்படி மாற்றி எழுதிட்டா மட்டும் போதாது. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறோம், ஒரே ஒரு கரண்ட் இருக்கணும், ஒரே ஒரு கண்டக்டர், அதுவும் சென்டரில் பர்பெண்டிகுலர் டு த பிளேன் போகுதில்ல, அப்படி போகணுன்னு அவசியம் இல்லை. அந்த லூப்புக்குள்ளே 2-3 ஒயர் கூட இருக்கலாம், நிறையா N ஒயர்ஸ் இருக்கலாம் அப்படின்னு பார்க்குறோம். வெளியில் இருக்கிறத கணக்கில் எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு பார்க்குறோம். சரி, ஓகே, வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படின்னா, இப்போ இந்த ஆம்பீரியன் லூப் இப்படி இருக்குங்க. இந்த ஒயர்லாம் கொஞ்சம் வளைவாக கூட போகலாம். இது I1 I2 இப்படி போகுது, I3 இப்படி போய்கிட்டு இருக்கு, I4 வந்து வெளியில் போயிட்டுருக்கு, இப்படிலாம் இருக்கலாம். இப்படி இருந்தாலுமே the total current enclosed அப்படின்னா I1 plus I2 minus I3 அப்படின்னு சொல்லணும். இன்னொன்று, இது ஒரு பர்ஃபெக்டாக சர்க்கிள் மாதிரி இருக்கணுங்கிறதும் இல்லை. இது இப்படி நெல்லியாக இப்படிலாம் இருக்கலாம். ஸோ ஆம்பியர் என்ன சொல்கிறாரு, ஒரு ரிங் அவ்வளோதான். இந்த ரிங் வந்து ஒரு எக்ஸாக்ட் சர்க்கிள் மாதிரி எலிப்ஸ் மாதிரி இருக்கணும்னு இல்லை, அது அப்படி இர்ரெகுலராக இருக்கலாம். இதில் ஒரு ஒயரில் கரண்ட் I1 போயிட்டுருக்கு, இது I2 போயிட்டுருக்கு, இது அதே மாடலில் எடுத்துக்கிறேன் அவ்வளோதான். I3 போயிட்டுருக்கு, இங்கே I4 போயிட்டுருக்கு. அகெயின் யூ கேன் டு சே த சேம், யூ கேன் சே த சேம் திங், I0 is equal to I1 plus I2 minus I3. ஓகே, வாட் இஸ் Biot-Savart law here? Ampere's law, B into L is equal to mu naught I0. இங்கே என்ன ஆகும் அப்படின்னா, இது கொஞ்சம் இர்ரெகுலராக இருக்குது. இது L is equal to 2 pi A அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு அந்த மாதிரி ரெடிமேடு ஃபார்முலாலாம் இல்லை. இது நெளிவு வளைவு இப்படி போய்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம இன்டகிரேஷன் யூஸ் பண்ணணும். அப்போ இதே ஃபார்முலா வந்து இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, B வெக்டர் டாட் DL வெக்டர் தி லூப் இன்டெக்ரல் இஸ் ஈக்குவல் டு mu naught I0. இதுக்கு பேர் தான் ஆம்பியர் சர்க்யூட்டல் லா. ஸோ இந்த இர்ரெகுலராக ஒரு க்ளோஸ்டு லூப் இருக்குல்ல, அதுக்கு பேர் ஆம்பீரியன் லூப். Loop integral B vector dot DL vector is equal to mu naught I0. What is I0? I0 is the net current enclosed by the loop. Okay, எழுதிக்கலாம். Okay, எழுதியாச்சா? current carrying conductors outside the loop will not be considered. Okay, ஒரு தரம் ரிவைஸ் பண்ணிடுறேன். ஓகே, நல்லா கவனிச்சுக்கணும். நம்ம இப்போ பார்க்குறது ஆம்பியர் சர்க்யூட்டல் லா. இது எதுலேருந்து வருது? Biot-Savart லா. ஒரு லாங் ஒயர் இருக்குது, A மீட்டர்ஸ் தூரத்தில் நம்ம இருக்கோம், இதில் கரண்ட் I போயிட்டுருக்கு. அப்போ இந்த பாயிண்டில் எவ்வளவு மேக்னட்டிக் ஃபீல்டு அப்படின்னா mu naught I by 2 pi A அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
இந்த பாயிண்டில் மட்டும் இல்லை, நம்ம வந்து ஒரு ஹரிசாண்டல் சர்க்கிள் ஒன்று போடுறோம். இந்த சர்க்கிள் வந்து இந்த ஒயருக்கு பர்பண்டிகுலராக இருக்குது. இதில் ஒவ்வொரு பாயிண்ட்டுமே அந்த ஏ தூரத்தில் தான் இருக்குது. அப்போ இந்த சர்க்கிள் இப்படி வரைஞ்சிருக்கோம், இந்த ஒயர் இப்படி போயிட்டுருக்கு, சர்க்கிள் இப்படி வரைஞ்சிருக்கோம். அப்படி அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ஏ தூரத்தில் தான் இருக்குது. அப்போ μ0I/2πa அப்படிங்கிறது ஒவ்வொரு பாயிண்ட்லையுமே அப்ளிகபிள். அப்புறம் இந்த b into 2πa is μ0I அப்படின்னு சொல்கிறோம். இந்த 2πa is the perimeter, ஓகே, சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த சர்க்கிள் இருக்குது, இந்த ஒயர் சிங்கிளாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, நிறைய ஒயர் இருக்கலாம். I1 இப்படி போகுது, I2 இப்படி போகுது, I3 இப்படி போகுது, அந்த மாதிரி சொல்லலாம். தென் இந்த ரிங் வந்து ஸ்ட்ரெயிட்டாக அப்படி இருக்கணும்னு அவசியம் இல்லை, இந்த ரிங்கும் இப்படி நெல்லியாக இருக்கலாம். வெளியில் ஏதாவது ஒயரில் கரண்ட் போயிட்டு இருந்துச்சுன்னா அதை நம்ம எடுத்துக்க முடியாது. அப்போ ஆம்பியர் சர்க்யூட்டல் லாவை நம்ம இன்டகிரேஷன் ஃபார்மேட்டில் எழுதும்போது B vector dot dl vector, so in the loop integral is equal to μ0 I0, where I0 is the net current enclosed by the Gaussian surface அப்படின்னு நம்ம சொல்லணும். சரிதானே? ஸோ இதுக்கு பேர் தான் ஆம்பியர் சர்க்யூட்டல் லா. This is something similar to the Gauss law in electrostatics. ஓகே, இப்போ இது வந்து எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த லாவுடைய அப்ளிகேஷன் நம்ம பார்க்க போகிறோம். ரெண்டு விதமான அப்ளிகேஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று, இந்த சொலினாய்டுன்னு ஒன்று டிஸ்கஸ் பண்ணோம். ஒரு ஸ்ப்ரிங், அதில் கரண்ட் போச்சுன்னா இட் பிஹேவ்ஸ் லைக் எலக்ட்ரோ மேக்னெட் பார்த்தோம் இல்லையா? அதுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய ஃபார்முலா என்ன? ஓகே, யூ ரிமெம்பர் திஸ். தேர் இஸ் அ காயில் லைக் திஸ். இட் கேரிஸ் கரண்ட் I. காயிலில் கரண்ட் போகுது. அப்படி கரண்ட் போச்சுன்னா இட் பிஹேவ்ஸ் லைக் an electromagnet. So we discussed about this, the shape of the magnetic field ன்னு ஒரு டயக்ராம் எல்லாம் நம்ம போட்டோம். ஷேப் நமக்கு தெரியுது. இட் ஃபாலோஸ் the right hand thumb rule. இந்த ஒயர்லாம் இப்படி வருது, இந்த கட்டவரல் இப்படி போகுது, right hand thumb rule. So we know the shape. But what about the formula? இந்த magnetic field எவ்வளவு இருக்கு அதை கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் ஆம்பியர் சர்க்யூட்டல் லா தேவைப்படுது. ஓகே, பார்க்கலாமா? இப்போ வந்து இந்த ஒயர் அப்படி கட் பண்ணுறேன், கட் செக்ஷன் நம்ம வரைகிறோம். ஓகே, கட் செக்ஷன் நம்ம வரைகிறோம். இப்போ இந்த ஒயர் இப்படி வந்து இப்படி போயிட்டு இருக்கு, புரியுது இல்லையா? அப்போ லெட் மீ ட்ரா த கட் செக்ஷன். இதெல்லாம் ஒயர் வந்துட்டு இருக்கு, அப்புறம் இங்கே உள்ள போயிட்டு இருக்கு. வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா கரண்ட் இஸ் கமிங் டுவர்ட்ஸ் யூ. அப்போ யூ புட் த டாட். கரண்ட் வந்துட்டு இருக்கு. இங்கே கரண்ட் போயிட்டு இருக்கு, உள்ள கிராஸ். கரண்ட் வந்துட்டு இருக்கு, இங்கே போயிட்டு இருக்கு. இது ஒரு லாங் சொலினாய்டு. Magnetic field due to long solenoid using the Ampere circuital law. இப்போ ஆம்பியர் சர்க்யூட்டல் லா அப்படின்னா ஒரு ரப்பர் பேண்ட். அதை நம்ம எந்த ஷேப்புக்கு வேணாலும் எடுக்கலாம். ஆம்பியர் சர்க்யூட்டல் லா அப்படின்னு இந்த லூப்பை நான் எடுத்துக்கிறேன், ஆம்பீரியன் லூப், அண்ட் திஸ் இஸ் த ஆம்பீரியன் லூப் அப்படி எடுத்திருக்கேன். சரி, காஸ் லா நம்ம படிச்சிருக்கோம். காஸ் லால காசியன் சர்ஃபேஸுங்கிறது 3 டைமென்ஷன். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அது ஒரு சிலிண்டர் இல்லாட்டி ஸ்பியர் அப்படி எடுப்போம். ஒரு ஒயர் இருக்கும், இந்த ஒயரில் சார்ஜஸ் இருக்கும். அப்போ காசியன் சர்ஃபேஸுங்கிறது ஒரு சிலிண்டர் அப்படின்னு நம்ம எடுப்போம். அது மாதிரி இது 2 டைமென்ஷன். 2 டைமென்ஷன்னா ஒரு ட்ரையாங்கிள், ஒரு ஸ்கொயர், ஒரு ரெக்டாங்கிள், அந்த மாதிரி நம்ம விருப்பத்துக்கு எடுக்கலாம். இப்போ நமக்கு எப்படி எடுத்தால் கரெக்டாக இருக்கும், ஒரு ரெக்டாங்கிள்.
In the Amperian loop, Amperian loop is a rectangle. இதோட length L, இதோட breadth B, அதை கொண்டாந்து அங்கே வச்சிருக்கேன். அதுக்கு பேர் வச்சுக்கலாம் ABCD. அதுக்கு டைரக்ஷன் வேணும், DL வெக்டர். அது ஒரு வெக்டர், இப்படி போகுது, அப்படி வருது, இப்படி வருது, அப்படி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஆம்பியர் சர்க்யூட்டல் லாவை எழுதுறோம். அது என்னது? The loop integral B vector dot DL vector is equal to mu naught I naught அப்படிங்கிறத எழுதுறோம். ரைட், அதுக்கப்புறம் நம்ம அந்த டெரிவேஷனுக்கு போகிறோம். நீங்கள் இது வரைக்கும் எழுதிக்கலாம். ஓகே, எழுதிக்கிட்டீங்களா? இது வந்து ஒரு சொலினாய்டுக்கு பியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். ஆம்பியரியன் லூப் அப்படின்னு ஒரு ரெக்டாங்கிள் எடுத்திருக்கோம். இந்த காயிலுக்கு கட் செக்ஷன் வரைஞ்சிருக்கோம். இந்த ஆம்பியரியன் லூப்பை அந்த பொசிஷனில் போட்டிருக்கோம். இப்போ லாவை வந்து அதில் அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, அப்போ வந்து லெட்ஸ் கண்டினியூ திஸ். ஓகே, சரி, இப்போ கம்ப்ளீட்டாக ஒரு ரவுண்ட் அடிக்கணும். ஓகே, அடிக்கலாம். ஏல ஆரம்பிக்கலாம். ஏலேருந்து பிக்கு போகலாம். பி வெக்டர் டாட் டிஎல் வெக்டர். ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? பிலேருந்து சி. ஏலேருந்து பிக்கு வந்தாச்சு, பிலேருந்து சி. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? சிலேருந்து டிக்கு தான் போகணும். அப்புறம் புறப்பட்ட ஊருக்கு திரும்ப வந்துடணும். டிலேருந்து ஏக்கு வந்துட்டோம். ஓகே, ஃபுல் ரவுண்ட் அடிச்சிட்டோமா? அடிச்சிட்டோம். அந்த பக்கம் என்ன இருக்குது? மியூ நாட் ஐ நாட். ஐ நாட்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க? சார் ஐ ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஐ ப்ளஸ் ஐ 4i அப்படின்னு நினைப்பீங்க. அது இந்த படத்துக்கு 4i. ஜென்ரலாக என்ன சொல்லணும்? ni. ஓகே, அந்த n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் என்க்ளோஸ்ட் பை த ஆம்பியரியன் லூப். n டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ். Total number of turns enclosed by the loop. ஓகே, இது வரைக்கும் வந்துட்டோம். ஓகே, ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக ஏ டாட் பி அப்படின்னா ஏ வெக்டர் டாட் பி வெக்டர் அப்படின்னா மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டர் மாடுலஸ் ஆஃப் பி வெக்டர் காஸ் தீட்டா எல்லாருக்கும் தெரியும். சரி, பி வெக்டர்ங்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டு. அது எப்படி இருக்கும்? நமக்கே தெரியும், ஆக்சிஸ் வழியாக தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு பி போகும். அவுட் சைட் த சொலினாய்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு அவுட் சைட் த சொலினாய்டு இருக்காது. போன கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒரு சொலினாய்டு அப்படின்னு இருந்துச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆக்சிஸ் வழியாக போகும். அவுட் சைட் தி வெளிப்பக்கம் இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்காது. நடுவில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வில் பி வெரி ஸ்ட்ராங். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் நடுவில் பி இருக்கு, வெளியில் இங்கே இருக்குமா? இருக்காது, 0. ஓகே, கம் டு திஸ். இப்போ நம்ம இந்த டாட் ப்ராடக்ட் 4 டாட் ப்ராடக்டையும் நம்ம எழுதுகிறோம். என்ன எழுதுவோம் அப்படின்னா, திஸ் இஸ் இன்டெக்ரல் பி வெக்டர் டாட் டிஎல் வெக்டர் ஃபார் திஸ் ஏபி. இந்த ஏபிக்கு நம்ம என்ன சொல்லணும்? திஸ் இஸ் பி. ஓகே, L. ஓகே, cos 0. நான் ஏன் இதை சொல்கிறேன்னு சொல்லுங்கள். மேக்னெட்டிக் ஃபீல்டு பி, இதுக்கு பேர் L. பிகாஸ் நம்ம அந்த லெங்க்த்தை Lன்னு வச்சுருக்கோம், பிரெத்தை பின்னு வச்சுருக்கோம். லெங்க் இஸ் L, பிரெத் இஸ் B.
ஸோ BL cos 0 இது பேரலாக போய்கிட்டு இருக்கு. இந்த டைரக்ஷனும் இந்த டைரக்ஷன் ரெண்டும் பேரலாக போகுது. இது L வந்து பர்பண்டிகுலராக போகுது. அதோட பிரெத் வந்து B cos 90. யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ்? B மாடுலஸ் ஆஃப் A வெக்டர் B வெக்டர் cos theta. B இந்த பிரெத்துக்கு பேர் B. ஆங்கிள் ரெண்டு பர்பண்டிகுலராக இருக்கு 90. அடுத்தது என்ன? இந்த பக்கம் போகுது. அப்ப BL cos 180. யூ அண்டர்ஸ்டாண்ட்? BL cos 180. fourth one நீங்க எழுதுங்க. இது தெரியுதா? இது B into length L cos 0. இது B into இது breadth B cos 90. இது B into length L cos 180. இது B into breadth B cos 270. ஓகே, B cos 270 equal to அந்த பக்கம் என்ன? mu naught Ni. சரி, what is cos 0? Cos 0 is 1. Cos 90 is 0. Cos 180 minus 1. ஆனா B வந்து 0. அதாவது வெளியில வந்து என்ன பிரச்சனை வருதுன்னா B வந்து 0 வருது. அதனால 0 into anything is 0. Cos 270 is 0. அப்ப mu naught Ni. ஓகே, இதுவரைக்கும் எழுதிக்கலாமா? ஓகே, இது வரைக்கும் எழுதியாச்சு. ரைட். சரி, இப்போ ஒரு காயில் லாங் சொலினாய்டு இருக்கு. அதில் 1 மீட்டர் நீளம், ஒரு பெரிய அந்த ஸ்ப்ரிங் அப்படியே போயிட்டே இருக்கு. 1 மீட்டர் நீளத்துக்கு கட் பண்ணி அதில் எத்தனை சுற்றுகள் இருக்கு அப்படின்னு எண்ணி பார்த்தேன்னா அதுக்கு பேர் ஸ்மால் n. ஓகே, ரைட். ஸ்மால் n அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் per meter in 1 meter. 1 மீட்டர் நீளத்தில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து ஸ்மால் n. சரி, கேபிட்டல் N அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, என்கிட்ட 1 மீட்டர் நீளத்தில் நான் பார்த்தேன்னா 100 சுத்து இருக்கு. என்கிட்ட 2 மீட்டர் நீளம் இருக்கக்கூடிய ஸ்ப்ரிங் கையில் இருக்குன்னா 100 + 100 200 இருக்கும். என்கிட்ட 1/2 மீட்டர் இருக்கக்கூடிய ஸ்ப்ரிங் இருக்குது அப்படின்னா 50 சுத்து தான் இருக்கும். அப்போ இந்த ஸ்ப்ரிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன? ஸ்மால் n இன்டூ L. ஓகே தானே? ஸ்மால் n இன்டூ L. இப்போ இந்த ஸ்டெப்பில் BL அந்த பக்கம் இருக்குது, 0 + 0 + 0 இருக்குது. இங்கே என்ன இருக்குது? mu naught. கேபிட்டல் Nக்கு பதிலாக என்ன பண்ணணும்? NLI. இந்த L இங்கே இருக்குது, அடிச்சிடலாம். அப்போ you cancel this L and what is the final formula? B is equal to mu naught Ni. ஓகே, இப்போ ஆம்பியர் சர்க்யூட்டல் லாவுடைய ஒரு ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் நம்ம முடிச்சிட்டோம். ஒரு சொலினாய்டுடைய நடுவில் ஆக்சிஸில் ஒரு ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்டு போகுது இல்லையா, அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா mu naught Ni. அதாவது இந்த ஸ்ப்ரிங்கில் நடுவில் எதுவுமே இல்லை, காற்று தான் இருக்குது. அப்போ mu naught. என்னங்கிறது அது எவ்வளவு க்ளோஸாக அந்த க்ளோஸ்லி வவுண்ட் ஸ்ப்ரிங்காக இருக்கா, இல்லை அந்த ஸ்ப்ரிங் இப்படி தள்ளி இப்படி இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வரப்போகுது. தென் எவ்வளவு ஸ்ட்ராங் கரண்ட் அதில் போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. ஸோ mu naught Ni. இந்த ஸ்ப்ரிங்க்கு உள்ள ஒரு சாஃப்ட் அயன் கோர் வச்சோம்னா அப்போ என்ன ஆகும்? சரியா? அப்போ என்ன ஆகும் நம்ம பேசலாம். இதை எழுதுங்க.
ஓகே, எழுதிட்டீங்களா? சரி, இன்னொரு தரம் ரிவைஸ் பண்ணலாம். நம்ம ஆம்பியர் சர்க்யூட்டல் லானா என்னன்னு பார்த்துட்டோம். அந்த அப்ளிகேஷனை ரிவைஸ் பண்ணலாம். ஓகே, லிசன். ஆம்பியர் சர்க்யூட்டல் லானா நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, லூப் இன்டெக்ரல் b வெக்டர் டாட் dl வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் இன்டு ஐ நாட் அப்படிங்கிறது தான் ஆம்பியர் சர்க்யூட்டல் லா. இதை எங்கே பயன்படுத்துகிறோம்? ஒரு காயில் இருக்கு, இந்த காயிலில் கரண்ட் போகுது. தேர்ஃபோர் திஸ் இஸ் எலக்ட்ரோ மேக்னெட். இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டை சொலினாய்டு அப்படின்னு சொல்கிறோம். இது ரொம்ப லாங்காக இருக்கிறதுனால திஸ் இஸ் லாங் சொலினாய்டு. இந்த லாங் சொலினாய்டில் நடுவில் மேக்னெட்டிக் ஃபீல்டு போகும். அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் ஆஃப் ஆம்பியர் சர்க்யூட்டல் லா. ஓகே, அது எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, draw the cut section அப்படிங்கிறேன். ஓகே, draw the cut section. ஸோ கட் செக்ஷனை ட்ரா பண்ணுறோம். கரண்ட் வந்துகிட்டு இருக்கு, கரண்ட் வந்துகிட்டு இருக்கு. இங்கே அப்படி வந்து இதுக்குள்ளே போய்கிட்டு இருக்கு. இதில் மேக்னெட்டிக் ஃபீல்டு நமக்கு இந்த டைரக்ஷனில் கிடச்சிக்கிட்டு இருக்கு. அதுக்கு என்ன வேல்யூன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நம்ம ஆம்பீரியன் லூப் அப்படின்னு ஒன்று எடுக்கணும். வாட் இஸ் தட் ஆம்பீரியன் லூப் அப்படின்னா, ரெக்டாங்கிள், அதோட லெங்த் எல், அதோட பிரெத்து பி, அதுக்கு பேர் ஏபிசிடி. இந்த ஆம்பீரியன் லூப்பில் இந்த ஃபார்முலாவை போடுங்க அப்படின்னு சொன்னால், ஐல் சே ஏலேருந்து பிக்கு போகணும். ஏன்னா இது ஒரு க்ளோஸ், ஒரு ரவுண்ட் அடிக்கணும். இதோட அர்த்தம் என்னன்னா, ஃபுல் ரவுண்ட் அடி. இந்த கிர்ச்சாஃப் செகண்ட் லா மாதிரி ஃபுல் ரவுண்ட் அடி. b வெக்டர் டாட் dl வெக்டர், அப்புறம் பிலேருந்து சிக்கு போ, b வெக்டர் டாட் dl வெக்டர், அப்புறம் சிலேருந்து டிக்கு போயிடு, தென் ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணிடு, புறப்பட்ட இடத்துக்கு திரும்பி போயிடு. ஓகே, மியூ நாட் ஐ நாட். 4 பக்கங்கள் இருக்கு, 4 இன்டெக்ரல் வருது. அண்ட் we know a dot b is equal to ab cos theta. அந்த மெத்தடில் இங்கே போயிட்டு இருக்கேன். bl cos 0. ஆங்கிள் பிட்வீன் தீட்டாங்கிறது என்ன? ஆங்கிள் பிட்வீன் த டூ வெக்டர்ஸ், ஒன் இஸ் b வெக்டர், இன்னொன்று l வெக்டர். இந்த l இப்படி போயிட்டு இருக்கு, bயும் போயிட்டு இருக்கு cos 0. l இப்படி போகுது cos 90, இங்கே cos 180, இங்கே cos 270, அப்படி வரப்போகுது. ஸோ bl cos 0, அடுத்தது bb cos 90, அடுத்தது bl cos 180, அடுத்தது bb cos 270 is equal to total current is total number of turns in this is n, mu not ni. இதில் இது bl, இது 0 cos 90 0, இதில் b 0, இதில் cos 270 0, mu not. இந்த nங்கிறது n into l, small n அப்படிங்கிறது number of turns per unit length. இப்போ இந்த l is cancel, this l is cancel. Final answer b is equal to mu naught ni. Okay, you understand? ஸோ எல்லாரும் கவனமாக படித்து பார்த்தீங்களா? கம்ப்ளீட்டாக புரியுதா? இதோட கண்டினியூவேஷன் போகிறேன். ஃபர்ஸ்ட் திங் நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் த சப்ஜெக்ட் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும், நல்லா கவனிச்சுக்கணும். சரியா? அதுக்கப்புறம் ஞாபக சக்தி, அந்த ஈஸி ஃபிசிக்ஸ் மெட்டீரியல் கொடுத்துருவேன், படித்து எழுதி பார்க்கணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஃபார்முலா லிஸ்ட், அருமையாக ஒரு லிஸ்ட்டை போடணும். தென் அந்த லிஸ்ட்டை பார்க்காம ஒரு தரம் 2 தரம் 3 தரம் பார்க்காம எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும்.
அப்போ மூவிங் சார்ஜ் அப்படின்னா ஒரு 20-30 ஃபார்முலா. இந்த 30 ஃபார்முலா நமக்கு ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கணும். டக்குன்னு எழுத தெரியணும். ஓகே, அது மாதிரி ஃபார்முலாலாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். தென் ஸ்டார்ட் சால்விங் த கொஸ்டின்ஸ். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரீவியஸ் இயர் ஒரு 90 கேள்விகள் இருக்குது. ப்ரீவியஸ் இயர் கம்ப்ளீட்டாக போட்டு நான் காமிக்கிறேன், நீங்களும் போட்டு பார்க்குறீங்க, ஒரு தரத்துக்கு 2 தரம் போட்டு பார்க்குறீங்க. ஸோ ப்ராப்ளம் சால்விங், யூ ஆர் ரெடி. இப்போ பயட்ஸ் லா பேஸ் பண்ணி தான் ஆம்பியர் சர்க்யூட்டல் லா வந்திருக்கு. ஆம்பியர் சர்க்யூட்டல் லாவில் நம்ம ஒரு விஷயம் பார்த்தோம். ஒரு லாங் சொலினாய்டு, அதுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு μ0 Ni அப்படின்னு சொன்னேன். சப்போஸ் இந்த சொலினாய்டுக்கு உள்ள ஒரு சாஃப்ட் அயர்ன் கோர், பொதுவாக ஒரு இரும்பு சிலிண்டர் வச்சு அதில் இந்த ஸ்ப்ரிங்கை சுற்றுவோம். அப்படி ஒரு சாஃப்ட் அயர்ன் கோர் இருந்தால் அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு μNi. மியூ அப்படின்னா என்ன, μ0 இன்டு μr இன்டு Ni. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் பல மடங்கு அதிகமாகும். பிகாஸ் μr இஸ் a very big number for soft iron. உங்களுக்கு மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர் அதில் படிச்சிருப்பீங்க. μr பெருக்கும் போது என்ன ஆயிரும், பி ரொம்ப ஜாஸ்தியாகும். அப்போ இந்த சாஃப்ட் அயர்ன் கோருக்கு 2 பர்பஸ். ஒன்று, அது ஒரு சப்போர்ட். நூல் நமக்கு தேவைப்படுது, நூல் வாங்குகிறோம், வாங்கி நம்ம ஏதாவது பட்டன் அறுந்து போச்சுன்னா தைக்கிறோம். மளிகை கடையில் நூல் அப்படின்னு சொன்னால் அதை ஒரு சும்மா உருட்டி அப்படி வச்சு அதை எடுத்து கொடுத்தெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஃபுல்லாக சிக்கல் ஆயிரும், இடியாப்ப சிக்கல் அப்படி ஆயிரும், ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் ஒரு தக்க ஒன்று எடுத்து நூலை அழகாக சுற்றி அப்படி வச்சுருக்காங்க. தையல் மிஷினில் எடுத்து மாட்டலாம், இல்லை அந்த நூலை பிரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அது மாதிரி ஒரு சாஃப்ட் அயர்ன் வச்சு அதில் அந்த ஸ்ப்ரிங்கை சுற்றி வைக்கும்போது இது ஒரு சப்போர்ட். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, அந்த சாஃப்ட் அயர்ன் வச்ச காரணத்தினால மேக்னெட்டிக் ஃபீல்டு பல மடங்கு ஸ்ட்ராங் ஆயிடுது. தி எலக்ட்ரோ மேக்னெட் வில் பி எ ஸ்ட்ராங் எலக்ட்ரோ மேக்னெட், அப்படி ஆயிடுது. ஓகே, இது நம்ம இந்த ஃபார்முலாலாம் லாங் சொலினாய்டு அப்படிங்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம். லாங் சொலினாய்டு. ஒரு ஷார்ட் சொலினாய்டு இருக்கு, அல்லது ஃபைனைட் லெங்க் அப்படி இருக்கு அப்படின்னா இந்த சொலினாய்டு ஓகே இப்படி இருக்குங்க அப்படின்னா, ரொம்ப லாங்காலாம் இல்லை, அப்படி இருக்கு. இப்போ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் எடுத்துக்கிட்டு வாட் இஸ் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஹியர் அப்படி கேட்டிங்கன்னா, நம்ம இந்த ஆக்சிஸ் அப்படி போட்டுட்டு இந்த எண்டையும் இதையும் ஜாயின் பண்ணணும். ஓகே, இந்த எண்டையும் இதையும் ஜாயின் பண்ணணும். இப்போ ஒரு கோடு அப்படி போட்டுட்டு இந்த ஆங்கிள் ஆல்ஃபா, இந்த ஆங்கிள் பீட்டா. ஓகே, ரைட், இது புரியுதா? ஸோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல வாட் இஸ் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னு ஒரு ஃபைனைட் லெங்த் இருக்கக்கூடிய, அதாவது ரொம்ப லாங் சொலினாய்டுன்னு நம்ம எப்போ சொல்லுவோம்னா, இந்த ரேடியஸ் ரொம்ப சின்னதாக இருக்குங்க. ரேடியஸ் ஒரு சென்டிமீட்டர் இருக்குங்க, லெங்த் 1 மீட்டர் இருக்குங்க. அப்படின்னா என்ன, இது லாங் சொலினாய்டு. இங்கே பார்த்தீங்கன்னா ரேடியஸ் 1 சென்டிமீட்டர் இருக்குங்க, லெங்த் ஒரு 5 சென்டிமீட்டர் இருக்குங்க. அப்படின்னா என்ன, திஸ் இஸ் நாட் அ லாங் சொலினாய்டு. இந்த இதுவும் கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு 2 டைமென்ஷனும் பக்கத்தில் தான் இருக்குது. அப்போ ஃபைனைட் லெங்த். இந்த மாதிரி கொடுத்துட்டு ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன ஃபார்முலா பயன்படுத்தணும், பி இஸ் ஈக்குவல் டு, இங்கே இருக்க ஃபார்முலா இருக்குது, μ0 Ni இருக்குல்ல, by 2 போடணும், into sin alpha plus sin betaன்னு போடணும். This is the formula you should use. சரி சார், இன்ஃபினிட்லி லாங்னா என்ன ஆகும் அப்படின்னா ஆல்ஃபா 90 டிகிரி ஆயிடும். இது இப்படி போயிட்டே இருக்கு, பீட்டா 90 டிகிரி ஆயிடும். அப்போ ஆல்ஃபா 90 டிகிரி ஆயிரும், பீட்டா 90 டிகிரி ஆயிரும், sin 90 plus sin 90 1 plus 1 2 வரும். 2 கேன்சல் ஆகும்போது உங்களுக்கு அந்த μ0 Ni வந்துடும். So μ0 Ni by 2 into sin alpha plus sin beta is the formula to be used here. Okay, எழுதிக்கலாம்.
ஓகே, எழுதிக்கிட்டீங்களா? சரிப்பா. ஓகே, அடுத்தது போகிறேன். இப்போ ஒரு சொலினாய்டு இருக்கு, ஒரு சொலினாய்டு இருக்கு, லாங் சொலினாய்டு இருக்கு. ஓகே, ரைட்டு. இதில் வாட் இஸ் த பி வேல்யூ அட் ஒன் எண்ட் அப்படி கேட்டா, அதாவது கேள்வி எப்படி கேட்குறேன் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த ஆக்சிஸ் இங்கே இருக்கு, திஸ் இஸ் த ஆக்சிஸ், அதில் ஒரு எண்டில் இந்த இடத்துல எவ்வளோங்க மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறேன். இந்த இடத்துல எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு யோசிச்சு பாருங்க. என்ன சொல்லணும் அப்படின்னா, மியூ நாட் NI by 2 ஜென்ரல் ஃபார்முலா sin ஆல்ஃபா ப்ளஸ் sin பீட்டா அப்படின்னு சொல்லணும். இதில் ஆல்ஃபாங்கிற ஆங்கிள் எவ்வளோ வருது, பீட்டாங்கிற ஆங்கிள் எவ்வளோ வருது அப்படின்னா, நம்ம இந்த இடத்துல ஸ்ட்ரைட்டாக இப்படி இந்த கோடு வந்து இப்படி ஒரு கோடு போடலாம். நம்ம போட்டுட்டு இந்த ஆங்கிளை மார்க் பண்ணும்போது ஒரு ஆங்கிள் வந்து இந்த எண்டை போய், இந்த எண்ட் ரொம்ப தூரத்தில் இருக்குல்ல, அதை ஜாயின் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் 90 டிகிரி வருது. இந்த எண்ட் இருக்குன்னா இது மேலே இருக்குது, அப்போ 0 டிகிரி வருது. உங்களுக்கு அந்த ஆங்கிள் இதை பார்த்தா புரியும். கொஸ்டின்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், இதை பார்த்தா புரியும். இந்த எண்டில் இந்த பீட்டா இது ரொம்ப தூரம் இருக்கிறதுனால பீட்டா 90 ஆயிடுது. இந்த ஆல்ஃபா வந்து இங்கே போகணும், ஆனால் இதோட கட் ஆயிருச்சுல, அப்போ ஆல்ஃபா நேராக மேலே போயிடுச்சு. அப்போ ஆல்ஃபா எவ்வளவு? 0 ஆயிடுச்சு. யூ அண்டர்ஸ்டாண்ட்? அதனால ஆல்ஃபா இஸ் 0 இங்கே வந்துருச்சு, பீட்டா இஸ் 90, ஆல்ஃபா இஸ் 0, பீட்டா இஸ் 90. அப்போ இந்த ஃபார்முலா என்ன வருது அப்படின்னா, மியூ நாட் NI by 2 0 plus 1 which is equal to mu naught NI by 2. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு ஜென்ரலாக கேட்கும்போது என்ன வருமோ அதில் பாதி தான் அந்த எண்டில் வந்து இருக்கும். நம்ம ஒரு கிராஃப் ஒன்று இதுக்கு வரையலாம், இதை எழுதிக்கங்க. ஓகே, கிராஃப் நம்ம வரையலாம். இந்த இதுக்கு so what is the magnetic field for this அப்படின்னா நம்ம என்ன சொல்லணும், சென்டரில் இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்ட் B. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்துக்கிட்டே இருக்கும், பட் இந்த ஓரத்தில் இருக்கிறது எவ்வளவு? பாதி, B/2. அப்போ இந்த கிராஃப் அப்படி வந்து அப்புறம் அப்படி குறைஞ்சிக்கிட்டே போகும், இப்படி வந்துட்டு இங்கே அப்படி வந்துட்டு அப்புறம் குறைஞ்சிக்கிட்டே போகும். ரைட். அப்போ வேல்யூஸ் என்ன இருக்குது அப்படின்னா, ஹியர் த மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் B, ஒரு எண்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டு B/2, இந்த எண்டில் B/2, and thereafter it decreases, and this is the shape of the magnetic field versus length of the solenoid. ஓகே, ரைட். ஒரு அப்ளிகேஷன் முடிச்சிட்டோம். அப்போ இன்னும் ஒரு அப்ளிகேஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆம்பியர் சர்க்யூட்டல் லாவுடைய ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் என்னென்னா, ஒரு சொலினாய்டில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கிறது. ஓகே, ரெண்டாவது அப்ளிகேஷன் என்ன அப்படின்னா, ஒரு மெட்டல் டியூப், இது வந்து ஹாலோ டியூப் அப்படின்றது என்ன, ஹாலோ. ஸோ இந்த மாதிரி
ஒரு மெட்டல் டியூப், இது வந்து கரண்ட்டை கண்டக்ட் பண்ணுது. மெட்டல் பைப் which is hollow, இதில் கரண்ட் போயிட்டுருக்கு. ஓகே, கரண்ட் போயிட்டுருக்கு அப்படின்னா இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் வழியாக இப்படி இது வழியாக அப்படி கரண்ட் ஐ அப்படிங்கிறது இதில் போய்கிட்டு இருக்கு. இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் இங்கே போயிட்டுருக்கு, இங்கே கரண்ட் இப்படி போயிட்டுருக்கு. இப்போ நம்ம ஒரு 3 பாயிண்ட் எடுத்துக்க போகிறோம். ஒன்று அவுட் சைடு, ஒன்று வந்து அவுட் சைடு. இங்கே ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம், இது டிஸ்டன்ஸ் ஆர். இன்னொன்று ஆன் த சர்ஃபேஸ், இந்த பைப்போட ரேடியஸ் கேபிட்டல் ஆர். இன்னொன்று இன்சைடு, இதோட டிஸ்டன்ஸ் எக்ஸ். We have to find the magnetic field at outside point, surface point and inside point. சரி, அவுட்சைட் பாயிண்ட் எப்படி சார் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு ஆம்பீரியன் லூப் அப்படின்னு ஒன்று இமேஜின் பண்ணணும். இந்த ஆம்பீரியன் லூப் அப்படிங்கிறது ஒரு ரிங், இது அப்படி போகுது சார், அப்படி எடுத்துக்கணும். ஸோ இந்த பைப் எப்படி இருக்கு, ஒரு பெரிய ரிங் இப்படி இருக்கு, அப்படி எடுத்துக்கணும். ஓகே தானே, இதுதான் ஆம்பீரியன் லூப். ஸோ இப்போ ஆம்பியர் சர்க்யூட்டல் லா அப்படிங்கிறத நம்ம அப்ளை பண்ணோம்னா மியூ நாட் பி, அந்த வேல்யூ ஆஃப் த கரண்ட் அப்படிங்கிறது எவ்வளவு அப்படின்னா எல்லா கரண்ட்டும் உள்ளே தான் இருக்குது. மியூ நாட் ஐ டிவைடட் பை, இது லாங்காக இருக்குது. ஓகே, 2π, டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்குது, ஆர் இருக்குது. அப்போ ஆர் அப்படின்னு சொல்லணும். ஒரு ஒயர்லேருந்து ஐங்கிற கரண்ட் போது இவ்வளவு தூரத்தில் ஏல இருக்கும். அப்போ என்ன ஃபார்முலானா இது பயட் சாவர்ட் லா தான். பட் இதை வந்து நம்ம ஆம்பீரியன் லூப் அப்படிங்கிற கான்செப்டை வச்சு இந்த ஃபார்முலாவை நம்ம கொண்டு வரோம். ஏன் அப்படின்னா இன்னும் 2-3 ஸ்டெப் வரும்போது புரியும், அப்படி கொண்டு வரோம். ஸோ அவுட் சைட் பாயிண்டில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன, மியூ நாட் ஐ பை 2π இன்டூ டிஸ்டன்ஸ். ஓகே, இப்போ சர்ஃபேஸ் பாயிண்ட் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஆம்பீரியன் லூப் ஒன்று எடுப்போம். இந்த லூப்பு அப்படி போய் இப்படி வருதும்போம். ஒரு கையில் வந்து பிரேஸ்லெட்டை, சில பேர் ரொம்ப டைட்டாக ஒரு பிரேஸ்லெட் அந்த மாதிரி இதை போட்டிருக்கோம். இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா வரும், மியூ நாட். அந்த வளையத்துக்குள்ளே தான் ஃபுல் கரண்ட்டும் போகுது. ஓகேங்க, ஐ 2π, இந்த ரேடியஸ் வந்து கேபிட்டல் ஆர். ஸோ திஸ் இஸ் தி ஃபார்முலா ஃபார் தட். ஸோ அவுட் சைட் பாயிண்ட், சர்ஃபேஸ் பாயிண்ட். அடுத்த முக்கியமான விஷயம் இன்சைட் பாயிண்ட். இன்சைட் பாயிண்ட் இங்கே ஒரு ஆம்பீரியன் லூப் இப்படி போகுது அப்படிங்கணும். எவ்வளவு கரண்ட் இதுக்குள்ளே போகுது அப்படின்னா எதுவுமே போல, கரண்ட் வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் வழியாக போகுது. இது வந்து ஒரு ஹாலோ பைப்பு, மெட்டல் வழியாக தான் கரண்ட் போக முடியும், ஏரில் கரண்ட் போக முடியாது. அப்போ இந்த மெட்டல் பைப்பில் தான் கரண்ட் போயிட்டு இருக்கு, நடுவில் எதுவுமே போல. அப்போ இந்த நடுவில் இருக்கக்கூடிய வளையத்துக்குள்ள கரண்ட் எதையுமே நம்மளால் ட்ராப் பண்ண முடியல. தெர் இஸ் நோ கரண்ட் ஹியர். அப்போ நம்ம ஃபார்முலா எழுதும்போது மியூ நாட் இன்டூ 0, mu naught, current is 0 into 2πx, which is 0. Inside the pipe, hollow pipe, there is no magnetic field. இப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஷீல்டிங்னு படித்தோம். ஒரு ஸ்பியர் இருக்கு, இதில் சார்ஜ் இருக்கு, உள்ளுக்குள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னப்பா இருக்கு அப்படின்னா ஒன்றுமே இல்லை அப்படின்னும். அது மாதிரி ஒரு பைப் இருக்கு, இதில் எல்லா பாயிண்ட்லையும் கரண்ட் போய்கிட்டு இருக்கு. உள்ளுக்குள்ள மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்னங்க இருக்கு அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் இல்லை. புரிஞ்சுக்க முடியுதா? வெளியில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு, அது மாதிரி வெளியில் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு. வெளியில் we will say the sphere behaves like a point charge, the sphere behaves like a point charge மோ, அது மாதிரி வெளியில் we will say the pipe behaves like a thin wire, behaves like a thin wire.
வெளியில் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஆர் ஸ்கொயர், இங்கே வெளியில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஆர். ஒரு கிராஃப் வரைஞ்சிடலாம். ஓகே, ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஒரு கிராஃபில் நம்ம வரைஞ்சோம்னா எப்படி இருக்கும் கிராஃபு? ஸ்டார்டிங்கில் மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ளுக்குள்ளே எதுவுமே இல்லை, ஓகே. அதுக்கப்புறம் சர்ஃபேஸில் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன வருது? μ0I/2πr வருது. அதுக்கப்புறம் போக போக என்ன ஆகுது? இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு ஆர் வந்துடுது. ஸோ திஸ் இஸ் த கிராஃப் ஆஃப் a distance versus magnetic field for a hollow pipe. எழுதிக்கலாம். ரைட்டுப்பா. அடுத்த அப்ளிகேஷன் என்ன? இது சாலிட் பைப். ஓகே, செகண்ட் ஒன். இப்போ இது வந்து ஹாலோ கிடையாது, இது வந்து ஒரு சாலிட். இதில் இன்ஃபினிட்லி லாங் பைப். இதில் கரண்ட்டு எப்படி போகுது அப்படின்னா, இது ஒரு சாலிட் தானே, அப்போ எல்லாம் இங்கே உள்ளுக்குள்ளேருந்து ஓகே இப்படி சர்க்காம்பரன் எல்லாம் ஃபுல்லாக கரண்ட் இப்படி போயிட்டுருக்கு, ஃபுல்லாக போகுது கரண்ட். இது வந்து ஒரு சாலிட் மெட்டல் ராட் அது வழியாக போயிட்டுருக்கு. இப்போ நம்ம ஒரு 3 பாயிண்ட் எடுக்கலாம். ரைட், 3 பாயிண்ட் எடுக்கலாம். ஒன்று அவுட் சைடில் எடுத்துக்கலாம் ஏ, இன்னொன்று சர்ஃபஸில் எடுத்துக்கலாம் பி, இன்னொன்று உள்ளுக்குள்ளே எடுத்துக்கலாம் சி. அவுட் சைட் பொறுத்த வரைக்கும் அதே டிஸ்கஷன். த ஆம்பீரியன் லூப் அப்படின்னு ஒரு பெரிய ஒரு வளையத்தை கொண்டாந்து இதில் போடுவோம். இந்த வளையத்துக்குள்ளே எல்லா கரண்ட்டும் மாட்டிக்கிச்சு. அப்போ அவுட் சைட் பாயிண்ட் அப்படின்னு சொன்னால் μ0 இன்டு I டிவைடட் பை 2π இன்டு டிஸ்டன்ஸ் அப்படின்னு வந்துடும். அவுட் சைட் பாயிண்ட் எந்த வித்தியாசமும் இதில் வரல. சரி, சர்ஃபேஸ் பாயிண்ட்னா என்ன சார் வரும் அப்படின்னா, இப்போ நம்ம சின்னதாக ஒரு வளையத்தை போடுவோம். இதுதான் நம்ம ஆம்பீரியன் லூப் அப்படிம்போம். அதுக்குள்ளே தான் எல்லா கரண்ட்டுமே இருக்குது. இது வந்து ஆக்சுவலி அதை ஒட்டி போகணும். ஒரு நிமிஷம், இந்த வளையம் நான் எப்படி போடணும்? இது மேலே அப்படி டைட்டாக ஒரு வளையல் போட்ட மாதிரி போடணும். ஓகே, போட்டாச்சு. அதுக்குள்ளே ஃபுல் கரண்ட் போகுதா? போயிட்டு தான் இருக்குது. அப்போ μ0I/2πr எந்த வித்தியாசமும் இல்லை. எப்படி எலக்ட்ரிக் சார்ஜில் நம்ம வந்து ஒரு மெட்டல் ஸ்பியர் எடுப்போம், அதுக்கப்புறம் ஒரு பிளாஸ்டிக் அல்லது கண்ணாடி கிளாஸ் ஸ்பியர் அப்படின்னு எடுப்போம். ஃபார்முலா அவுட் சைட் பாயிண்ட்டுக்கும் சர்ஃபேஸ் பாயிண்ட்டுக்கும் எந்த டிஃபரன்ஸுமே வராது. சர்ஃபேஸ் பாயிண்ட் எந்த டிஃபரன்ஸ் வராது. அவுட் சைட் பாயிண்ட் சர்ஃபேஸ் பாயிண்ட் எந்த டிஃபரன்ஸ் வராது. அதே மாதிரி தான் இதில் வரும். ஆனால் இன்சைட் பாயிண்ட் அப்படி போகும்போது தான் வித்தியாசம் வரும். இதுலையும் வரப்போகுது. இன்சைட் பாயிண்ட் அப்படிங்கிறப்ப அந்த சி, அதுக்கு என்ன மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்க போகிறேன். இதை எழுதிக்கலாம்.
ஓகே, ரெடியா இருக்கீங்களா? ஓகே. We are going to discuss about the inside point. ஓகே, அப்போ இந்த இடத்துல ஒரு லூப் நம்ம போடுறோம். இதில் எவ்வளவு கரண்ட் இது வழியாக போகுது அப்படின்னு நம்ம இங்கே மார்க் பண்ணுறோம். கரண்ட்டு போக தான் செய்யுது. இதை நம்ம மேலேந்து பார்த்தா அந்த வியூ எப்படி இருக்கும் அப்படி பார்க்குறோம். ஃபுல் திக் ராட் இப்படி இருக்குது. நம்ம இப்போ எடுத்துக்கிட்ட போர்ஷன் இப்படி இருக்குது. இதில் கரண்ட்டு போய்கிட்டே தான் இருக்குது. இங்கேயும் தான் போய்கிட்டு இருக்கு, இதுலேயும் தான் கரண்ட்டு போயிட்டுருக்கு. இது ஃபுல்லாக போயிட்டுருக்கு. நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிறத எடுத்துக்கணும், வெளியில் இருக்கிறத எடுக்கக்கூடாது. சரியா? த சேம் கான்செப்ட் வி அப்ளைட் தேர் ஆல்சோ. ஓகே, இப்போ நம்ம ஆம்பியர்ஸ் லா இதை கொண்டு வரும்போது இந்த வளையத்துக்குள்ளே மாட்டியிருக்கிறது எவ்வளவு நம்ம பார்க்கணும். அப்போ மேக்னட்டிக் ஃபீல்டு இன்சைட் பாயிண்ட் அப்படின்னா மியூ நாட். ஏதோ ஒரு கரண்ட் மாட்டியிருக்கு, அது எவ்வளோன்னு தெரில, ஐ டேஷ். இந்த ரேட் டிஸ்டன்ஸ் எக்ஸு, நம்ம இங்கே எக்ஸுன்னு மார்க் பண்ணியிருக்கோம். இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸு. அப்போ திஸ் இஸ் எக்ஸ். ஓகே, கொஞ்சம் பெருசாக கூட போடலாம். இந்த வரேன் எக்ஸ். ஓகே, தெரியுது. இது எவ்வளவுங்க? கேபிட்டல் ஆர். இந்த ரேடியஸ் கேபிட்டல் ஆர், இந்த ரேடியஸ் எக்ஸ். மியூ நாட் ஐ டேஷ். ஐ டேஷ்ங்கிறது அந்த சின்ன வளையத்துக்குள்ள மாட்டியிருக்கக்கூடிய கரண்ட். ஓகே, சரி. மொத்த கரண்ட் ஐ, அதுக்குள்ள மாட்டியிருக்கிற கரண்ட் ஐ டேஷ். அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, கரண்ட் டென்சிட்டி இஸ் சேம். நம்ம அந்த கிளாஸ் ஸ்பியரில் வால்யூம் சார்ஜ் டென்சிட்டி இஸ் சேம் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி கரண்ட் டென்சிட்டி இஸ் சேம். ஃபுல் கண்டக்டரில் கரண்ட் டென்சிட்டி என்ன? ஐ பை பை ஆர் ஸ்கொயர், ஐ பை ஏ. இந்த ஸ்மால் ரிங்குக்குள்ள இதுக்குள்ள கரண்ட் டென்சிட்டி என்ன? ஐ டேஷ் பை ஏ டேஷ் பை எக்ஸ் ஸ்கொயர். பை பை இஸ் கேன்சல். ரைட்டா? ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா. I dash by A dash, I by A. I dash by this is I dash by A dash என்ன? pi x square. இது I by pi r square. pi pi cancel. இந்த x square இங்கே வந்துருச்சு. அப்போ I dashங்கிறது என்ன? I into x square by r square. x square by r square. சரி, இது அங்கே போடலாமா? ஓகே. அப்போ மேக்னட்டிக் ஃபீல்டு இன்சைட் பாயிண்ட் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட். கீழே 2 பை எக்ஸ். ஐ டேஷுக்கு பதிலாக என்ன போடணும்? எக்ஸ் ஸ்கொயர் ஐ பை ஆர் ஸ்கொயர். ஒரு எக்ஸு கேன்சல், ஒரு எக்ஸு கேன்சல். அப்போ ஃபைனல் ஆன்சர் இன்சைட் இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ எக்ஸ் பை 2 பை ஆர் ஸ்கொயர். ஓகே, எழுதிக்கலாம். மேக்னெட்டிக் ஃபீல்ட் அவுட் சைட் பாயிண்ட், சர்ஃபேஸ் பாயிண்ட்லாம் சேம் ஃபார்முலா தான். இன்சைட் பாயிண்டில் மட்டும் ஃபார்முலா மாறும். அது ஏன் மாறுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும், எழுதணும். இன்சைட் பாயிண்டில் அங்கே 0 தான் வரும், இங்கே இந்த மாதிரி வரும். ஹாலோ பைப்புக்கு 0, சாலிட் பைப்புக்கு மியூ நாட் ஐஎக்ஸ் பை 2 பை ஆர் ஸ்கொயர்.
ஸோ எல்லாருக்கும் புரியுதா? எழுதியாச்சா? சரி, இப்போது கிராஃப் நம்ம வரையணும். கிராஃப் வரைகிறதுக்காக நான் இதை கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ சொல்லுங்கள், கிராஃப் வரையணும் அப்படின்னா சென்டரில் என்ன மேக்னெட்டிக் ஃபீல்ட் நமக்கு தெரியணும். பி அட் த சென்டர். சென்டர்னா எக்ஸுக்கு 0 போடணும். புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ எக்ஸுக்கு 0 போட்டால் இது ஃபுல்லாக 0 ஆயிரும், அதனால 0. ஓகே, இப்போ we are ready for the graph. இந்த பைப் இதுவரை இங்கே ஸ்டார்ட் ஆகுது. இது ஆர், அந்த டிஸ்டன்ஸ் போயிட்டுருக்கு. இங்கே நம்ம என்ன சொல்லுவோம்? ஆர் லெஸ் தேன் ஆர். இங்கே அவுட் சைட் பாயிண்ட் ஆர் கிரேட்டர் தேன் ஆர். இங்கே வந்து ஆர் இஸ் ஈக்குவல் டு ஆர். இங்கே 0 ஆரிஜின். இந்த கிராஃப் எப்படி வரும் அப்படின்னா இங்கே 0 வந்துடும். ஏன்னா அட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, சென்டரில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் 0. இது எல்லாமே கான்ஸ்டன்ட், இது எல்லாமே கான்ஸ்டன்ட். அப்போ பி இன்சைட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எக்ஸ். எக்ஸ்னா டிஸ்டன்ஸ் ஆர், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலாக்கு வந்தோம்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர், தென் it's a rectangular hyperbola. It goes like this. So here we have taken B for a solid pipe. This is the shape. ஓகே, இப்போ நம்ம வந்து நான் வந்து இந்த லெசனை 3 பார்ட்டாக பிரிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் ஒரு பார்ட்டு நம்ம முடிச்சிருக்கோம். சரியா? பயாட் சாவர்ட் லானா என்ன, அதோட அப்ளிகேஷன்னா என்ன, ஆம்பியர் சர்க்யூட்டல் லானா என்ன, அதோட அப்ளிகேஷன்னா என்ன, முடிச்சிட்டோம். இப்போ இந்த பார்ட்டில் கேள்வி வந்திருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கேள்வி 33லேருந்து 63 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ அடுத்த கிளாஸில் எல்லாம் ரெடியாக இருக்குது. நெக்ஸ்ட் கிளாஸில் we will be discussing from problem 33. யாராவது ஆர்வமாக இருக்கிறவங்க கொஞ்சம் கிளாஸுக்கு முன்னாடியே இதெல்லாம் கூட ஸ்டடி டைமில் கொஞ்சம் உங்களுக்கு போட வருதா அப்படின்லாம் பார்க்கலாம். பட் ஐ வில் டூ ஆல் த ப்ராப்ளம்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். நெக்ஸ்ட் கிளாஸில் கொஸ்டின் 33லேருந்து 63 அந்த இதில் எவ்வளோ முடியுமோ அதை போடுவேன். அதுக்கு அடுத்த கிளாஸில் அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு பார்ட்டுக்கு நான் வருவேன். ஓகே, தேங்க்யூ.